ஹலோ விவர்ஸ், வணக்கம். இப்போ நாம் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துக்கலாம். ஆட்டுறதுக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சி எடுத்துக்கலாம். ஆட்டி ஊற்றுறதுக்கு இஞ்சி பூண்டோடு சேர்த்து பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்துக்கலாம். மல்லித்தூள் எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நீளமாக அரிஞ்ச வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருந்தாலும் புதினா போட்டுக்கலாம். எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு 1 துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, 4 முட்டை. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டை போட்டு ஆட்டிக்கலாம். அதோடு சேர்த்து பட்டை, ஒரு 2 கிராம்பு, சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 2 கிராம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். கொத்தமல்லி தூள் கடையில் வாங்கியிருக்கிறதுனால ஆட்டிக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். ஆட்டிட்டு வந்துடலாம். இதை பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். ஆயில் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோன்னா தட்டி இஞ்சியையும் பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம். கிராம்பு 3 போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி வணங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளும் கறி மசாலாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட்டி வச்சிருக்க தேங்காய், இஞ்சி, பூண்டு மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி கலக்கி குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் அடங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். முட்டை வெந்துடும். நம்ம இறக்கிக்கலாம். முட்டை இப்போ நல்லா வெந்துருச்சு. குழம்ப நிறுத்திடலாம். தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு முட்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ்.